பாருங்க, வேறு சமாச்சாரம் கிடைக்கலையா? பேருந்து நிலையத்தில் நின்றிருந்தேன் பஸ்ஸுக்காக. இன்னும் ஒருத்தர் சொல்றார். அருகில் இருந்த பெட்டி கடை முன் நின்றிருந்த இளைஞர் ஒருவர் தொலைவில் நடந்து வரும் பெண்களை பார்த்து போட்டிருக்கு என்றும் போடலை என்றும் கூறி பந்தயம் கட்டி விளையாடி கொண்டிருந்தனர். என்னடா அது, பயமா இருக்கு. அதில் ஒரு இளைஞன், பிரமாதம்டா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, உன் பார்வை ரொம்ப ஷார்ப் என்று மற்றவனை பாராட்டுவதும் கவனித்திருக்கிறார் அவர். இவர்கள் எதை வைத்து பந்தயம் கட்டுகின்றனர் என்பதை ஊகிக்க முடியவில்லை. கம்மல், வளையல், கொலுசு, நெக்லஸ் போன்ற ஆபரணங்கள் போற்றியிருப்பதை சொல்கின்றனரா என அவரும் உற்று பார்த்து இருக்கிறார். எதுவும் அவருக்கு புரிபடவில்லை. பின்னர் தான் புரிந்தது, பெண்கள் நடந்து வரும்போது ஏற்படும் அங்க அசைவுகளை கொண்டு அவர்கள் பிரா அணிந்திருக்கின்றனரா இல்லையா என கவனித்து பந்தயம் கட்டி விளையாடுகின்றனர் என்பது. அட கொடுமையே என தலையில் அடித்து கொண்டார் அவர். நானுமே தலையில் அடிச்சுக்கிறேன். இளைஞர்களே, நீங்கள் உங்கள் பார்வையின் கூர்மையை சோதித்து அறிய உங்களுக்கு வேறு சமாச்சாரமே கிட்டவில்லையா? என்ன கொடுமை பாருங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டில் இளைஞர்கள் உட்காந்து பெண்கள் எல்லாம் வரும்போது, ஏய் போட்டி இருக்கு, ஏய் போடல, ஏய் போட்டி இருக்குடா, ஆமாண்டா போட்டி இருக்கு, இந்தா உனக்கு பரிசு அப்படின்லாம் சொல்லி அவங்க கண் பார்வையை செக் பண்ணுறாங்களாம். பார்த்தா அவங்க ஏதோ கம்மல், கொலுசு இது மாதிரி சொல்கிறாங்கன்னு பார்த்தா அந்த பெண்கள் பிரா அணிந்திருக்கிறார்கள், அணியவில்லை அப்படின்னு செக் பண்ணி சொன்னால் அது ஒரு கேமாக விளையாடுறாங்களாம். என்ன பாருங்க, கர்மமெல்லாம் சொசைட்டி போயின்னு இருக்கு. என்ன சொல்றதுன்னே புரியல.